நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். என் பெயர் எஸ் வெங்கடேசன். V10 CNC ட்ரைனிங் சென்டர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சிம்பிளான டிராயிங் தான். 18 டயாமீட்டர் 18, லென்த் வந்து 22 mm. இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம சிமுலேஷன் பார்க்கலாம். நண்பர்களை ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரோக்ராம் நம்பர் வந்து 0001 போட்டுக்கிறேன். அடுத்து N1 tool number 1, G40 tool compensation cancel. Tool number 1 offset number 1 T0101ங்கிறது வந்து tool number offset number. maximum spindle speed செட் பண்ணணும். அதுக்கு G50 S 2500 RPM கொடுக்கலாம். அடுத்து வந்து கட்டிங் ஸ்பீட் செட் பண்ணணும். G96 கட்டிங் ஸ்பீடு. G96னா கட்டிங் ஸ்பீடு. S 200 கொடுக்குறேன். எவ்வளோ ஸ்பீடில் ஓடணுன்றது. இதை வந்து M3 M4 கிளாக் வைஸ் ஒன்றுமா ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்றுமான்ற நான் கிளாக் வைஸ் போடுறேன். M3. அடுத்து வந்து டூல் பொசிஷன் காம்போனன்ட் பக்கத்தில் டூல் வந்து நிற்கணும். அப்போ G0 X 22 Z 2 இல்லை 5 கூட வைக்கலாம், 2 வைக்கலாம், எவ்வளோனாலையும் வச்சுக்கலாம். நான் வந்து 2 வைக்கிறேன். அடுத்து வந்து கூலண்ட் ஆன் பண்ணோம். M8 கொடுத்தோம்னா கூலண்ட் ஆகிடும். அடுத்து வந்து நம்ம பேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் 0ல் தான் பேஸ் பண்ண முடியும். அப்போது Z0ன்னு கொடுத்துடணும். Z0ன்னா Z0 டூல் வந்து ரெடி ஆகிடும். X22க்கு 22 mm Z0ல வந்து நிற்கும். அப்போ நம்ம அடுத்து வந்து ஃபேஸ் பண்ணிடுறோம். ஃபேஸ் பண்ணோம்னா லீனியர் இன்டர்போலேஷன் G1 கொடுத்து X-2 X-1ன்னு கொடுங்க. இப்போ 1 கொடுக்குறோம். இப்போ 0 விட்டு 1 mm கீழே வரும். 0ன்னு கொடுத்தோம்னாக்கா நம்ம வந்து பிப்பு வரும்ன்றது காரணத்தினால அந்த மாதிரி கொடுக்குறோம். X-1 ஃபீடு வந்து 0.1. அடுத்து வந்து இங்க வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியே இருக்கும் டூல G0 Z2. அப்போ வெளியே வந்துடுச்சு டூல். இப்போ Z2 கொடுத்த உடனே அடுத்து வந்து X மேலே போனோம். மறுபடியும் மேலே X18 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 16 கொடுக்கலாம். 0.5 சேம்பர் இருக்கு. அதுக்காக கீழே இருந்து டூல் மேலே போகணும். அப்போ 18னா கீழே இருக்கணும் டூல். 16 கொடுத்துருக்கேன். X16 ரேப்பிட்லயே. அடுத்து வந்து மெதுவா டூல் போயிட்டு சாம்பர் அடிச்சுட்டு ஓடி டர்னிங் பண்ணணும். அப்போ இங்க காம்பன்சேஷனும் எனேபிள் பண்ணணும். சாம்பர் அடிக்குது இல்லையா, டூல் ரிலேட்டட் காம்பன்சேஷனும் எனேபிள் பண்ணணும். அப்போ G1 G42 Z 0 ஒரு 05 கொடுத்துருக்கேன். ஏன்னா 0 கொடுத்தா வந்து வால்ல டச் ஆகுன்றதுக்காக 05 வெளியே இருந்து போற மாதிரி கொடுத்துருக்கேன் சாம்பர் அடிக்கிறதுக்கு. ஃபீடு வந்து 0.1. அடுத்து வந்து X18 ஏன்னா டயாமீட்டர் 18 இல்லையா, 18 போகணும். சாம்பர் அடிச்சுட்டு போகணும். அப்போ என்ன பண்ணோம், X
18. சேம்பர் வந்து சி 0.5 கொடுத்தோம்னா சேம்பர் ஆயிடும். Z வந்து 22 mm. அடுத்து வந்து டர்ன் பண்ணிட்டு Z போனோம். அப்போ 22 mm. Z minus 22 கொடுத்தோம்னாக்கா சேம்பர் அடிச்சுட்டு ஓடில டர்ன் பண்ணிடும். அடுத்து மேலே போனோம். Z 22 இங்க என்ன கொடுத்துருக்கோம்? X 22 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் X 22 கொடுத்தோம்னா மேலே போயிடும். ஓகே, அடுத்தது முடிஞ்சது, டர்னிங் முடிஞ்சது. டூ த ஷேப்பா வெளியே எடுத்துடணும். அப்போ என்ன பண்ணணும்? G0 Z2 Z10 கூட வைக்கலாம், எவ்வளோனா Z2 சாரி G40 G40 கொடுக்கணும். டூல் காம்பன்சேஷன் வந்து கேன்சல் பண்ணணும். G40 Z2 கொடுத்தோம்னா வெளியே வந்து நிற்கும். இப்போ வந்து நார்மலா வெளியே வந்து G28 அப்படியும் கொடுக்கலாம். இல்லைனாக்கா X100 Z100 கொடுக்கலாம். X50 Z50 கூலண்ட் ஆஃப் M9 M05 ஸ்பிண்டு தான் ஆஃப் பண்ணும். அப்போ M05 கொடுத்துடலாம். இப்போ M30 ப்ரோக்ராம் முடிஞ்சது. அப்போ M30 கொடுத்துட்டோம். இங்க வந்துச்சுங்களா சிமுலேஷன் நமக்கு பக்காவா. இதை வந்து ரன் பண்ணி பார்க்கணும்னா சாரி இங்க டபுள் எக்ஸ் போட்டுக்கிறேன் 22 தான். ஓகேங்களா? இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் டூல் வந்து மூவ்மெண்ட் ஆகும். இது அந்த டவுட் இல்லை. இதுக்கு நம்ம ஆஃப்செட் எல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்தோம்னா இது போயிட்டு இப்படி வந்துடும். நன்றி நண்பர்களை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரையில் நான் உங்கள் வெங்கடேசன் சுப்பிரமணியன். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் வீடியோ வந்து அடிக்கடி போட்டுட்டே இருக்கேன். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.